சென்னையோட 0 மைல் ஸ்டோனுங்க இது. இது ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன் மேலே இருந்து இந்த ரோடு அப்படியே மவுண்ட் ரோடுக்கு போகும். அந்த பயணம் தான் இது. வாங்க என்னோட சேர்ந்து பயணிங்க. நேராக போனால் மெரினா பீச்சுங்க. தலைமைச் செயலகமும் அங்கே தான் இருக்குது. செக்ரட்டேரியட் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ். நம்ம அப்படியே ரைட்டு திரும்பி இந்த ஐலாண்ட் கிரவுண்டு மிலிட்ரி ஏரியாங்க. ரெண்டு பக்கமும் அந்த கூவம் ரிவர் பைஃபர்கேட் ஆகி வரும். அப்படியே போனால் இவர் தாங்க மன்றோ, அவருடைய சிலை. இவர் வந்து மக்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணியிருக்காரு. அவரோட சிலைங்க இது. ஸ்டாச்சு ஆஃப் மன்றோ. இந்த ரைட்டில் போகிற ரோடு வந்து பல்லவன் சாலைங்க. அங்கே தான் உங்களுக்கு வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் போவீங்க அந்த ரூட்டு. அப்படியே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா திரும்பி இந்த கூவம் பைஃபரேட் ஆகி அந்த பக்கிங்ஹாம் சேர்ந்து வரும். அங்கே தெரியுது இல்லையா பெரிய டவரு, அதுதாங்க ஒரு காலத்தில் கலக்குன்னா நம்மளோட டிடி நேஷ்னல் தூர்தர்ஷன் அவங்களோட ஆண்டனா. அந்த பழைய பில்டிங் அது தெரியும். லெஃப்டில் நீங்கள் எந்த ரோடு போனாலும் பீச் போங்க. மேலே பார்த்தீங்களா எம்ஆர்டிஎஸ், மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், இந்தியாவின் முதல் வயாடக்ட் ட்ரெயினுங்க. சபர்பன் சர்வீஸ்க்காக விட்டது. இது வந்து உங்களுக்கு தெரியும், இந்த ஃபேமஸ் பில்டிங் சிம்சனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ரைட்டில் சிம்சன், லெஃப்டில் வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி பில்டிங். கவர்மெண்ட் எஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க இதை. இங்கே ஒரு மெட்ரோவும் இருக்குது. லெஃப்டில் போனால் வாலாஜா ரோடுங்க. அதுதான் இந்த கலைவாணர் அரங்கம், சேப்பாக்கம் கிரிக்கெட் கிரவுண்ட் அங்கே தாங்க இருக்குது. மேற்கொண்டு அப்படியே வந்தால் இந்த எல்ஐசி கிட்டே இந்த பழைய பில்டிங் ரெனோவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு காலத்துலேயே சரியான உயரமான கட்டிடங்க இது எல்ஐசி பில்டிங். இவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்களேன். இப்போ பார்த்தா கூட போர் அடிக்காமல் இருக்குல்ல. உண்மையிலே ரொம்ப அழகான பில்டிங்க. சென்னையுடைய ஒரு அடையாளம். இது ஒரு பழைய பில்டிங்க, அகர்சன் மேன்ஷன். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே வந்தோம்னா we are reaching the biggest mall, Spencer Plaza, and the oldest mall also, Spencer Plaza building on the right. நன்றி, வணக்கம்.